வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம 2 வகையான ரசகுல்லா பார்க்க போகிறோம். ஒன்று நம்ம ரெகுலர் ரசகுல்லா, இன்னொன்று ராஜ்போக் ரசகுல்லா. ரெண்டுமே செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல நம்ம பாலை திரிச்சிக்கிறோம். பால் நான் ஒரு 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இதோ ரெடி. இப்போ பாலும் கொதிச்சிருச்சு, இதை ஊற்றிடலாம். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் திரிஞ்சிரும். இதோ பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு துணியில் இதை வடிகட்டிடலாம். வடிகட்டியை விட இந்த துணி தான் பெஸ்ட்டு. வடிகட்டியில் வடிகட்டினீங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் போயிடும். இதுனா அப்படியே எல்லாமே உங்களுக்கு கலெக்ட் ஆகிடும். நம்ம இங்கே எலுமிச்சம்பழம் ஊற்றி திரிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் அந்த புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பை எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா அலசிடலாம். இதோ பன்னீரை நல்லா அலசியும் எடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே நல்லா கட்டி ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது தொங்க விடுங்க. 2 ரசகுல்லாக்குமே இப்படி தான் பாலை நல்லா திரித்து எடுத்து வச்சுக்கணும். இது நான் ராஜ்போக் ரசகுல்லாக்கு யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரெகுலர் ரசகுல்லாக்கு நான் ஆல்ரெடி 1 லிட்டர் பாலை எடுத்து திரித்து இந்த மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ரசகுல்லா சிரப்பில் போட்டோன்னு தெரியாமல் இருக்கணும்னா நீங்கள் நல்லா பிசையணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 10 நிமிஷமாவது பொறுமையாக இது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சிருங்க. இதோ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக உருண்டை பிடிக்கலாம். நான் இங்கே கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டி குட்டி ரசகுல்லா தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும்னா உருண்டையை பெருசாக்கிக்கோங்க. இதோ நம்மளோட உருண்டைகள்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சர்க்கரை பாகுக்கு வருவோம். சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உருண்டைகள்லாம் அதில் போடலாம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும், நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதோ ரசகுல்லா ரெடி. ஆறுனதும் நீங்கள் சாப்பிட்றலாம். ஒரு நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக கடை ரசகுல்லா மாதிரியே இருக்கும். நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதோ நம்மளோட ரெகுலர் ரசகுல்லா ரெடி. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ராஜ்போக் ரசகுல்லா. இது ஒரு ஸ்டஃப்டு ரசகுல்லா. ரெகுலர் ரசகுல்லாவோட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதை செய்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 1.5 லிட்டர் பாலை திரிச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ எடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்கணும். ஒரு 10 நிமிஷமாவது டைம் எடுத்து இதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். சப்பாத்தி மாவு மாதிரி இது நல்லா சேர்ந்து வரணும். அது வரைக்கும் பிசைங்க போதும். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் எல்லாத்தையும் சேர்த்து பிசைங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. இங்கே கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறது குக் பண்ணும்போது வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான். ஸோ கார்ன்ஃப்ளவர் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணுங்கள். அதுவும் வெடிப்பு வராமல் பாதுகாக்கும். இதோ ரசகுல்லாக்கான பன்னீர் மிக்ஸ் ரெடி. அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 15லேருந்து 20 முந்திரி பருப்பு மிக்ஸில் ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு 15லேருந்து 20 பிஸ்தா. இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதோ நம்மளோட ஸ்டஃபிங்கும் ரெடி. இப்போ கொஞ்சமாக பன்னீர் மிக்ஸ் எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் நட்ஸ் பவுடர், ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணுங்கள். எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த பாலை நல்லா உருட்டிக்கோங்க.
இதோ பால்ஸ் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக சிரப்புக்கு வரலாம். 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. இதோட 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். அதாவது 1க்கு 4 தண்ணி. 1 கப் சுகராக இருந்தால் 4 கப் தண்ணி. 1.5 கப் சுகர் எடுத்துருக்கிறதால 6 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் நல்லா கரையணும். அதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூவை வார்ம் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இதோட சேருங்க. இப்போ நல்ல கலர் ஆகிடும் இந்த தண்ணி. இது இப்போ கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்க ஆரம்பித்ததும் சிம்மில் வச்சுட்டு அந்த பால்ஸை மெதுவாக ட்ராப் பண்ணுங்கள். அப்படியே மூடி போட்டு இதை ஒரு 15 நிமிஷம் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாலோட சைஸ் நல்லா டபுள் ஆயிருக்கும். இந்த மாதிரி டபுள் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ராஜ்போக் ரெடி. அதாவது கேசர் ஸ்டஃப்டு ரசகுல்லா ரெடி. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதும் நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.